ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சேனல்டு மெசேஜ் பார்க்கலாம். உங்ககிட்ட சொல்ல வர மெசேஜ் என்ன பார்த்துட்டு நம்ம டேரோலேயே ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி செக் பண்ணிவிட்டு நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாசிப்பு வேணும் அப்படின்னா எந்த தயக்கமும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஹீலிங் செஷன், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனோட மெசேஜ் என்ன? இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ஒரு பெரிய செப்பரேஷன், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் காம் எனர்ஜியில் நான் கார்ட் ஷஃபிள் பண்ணும்போது உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரியா? உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கார்டு ஷஃபிள் பண்ணுறேன். ஓகே, டேரோவில் நான் டேரோ கார்ட் ஷஃபிள் பண்ணுறேன். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஓகே, ரொம்ப தனிமையில் இருக்காங்க, இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வெளிச்சத்தை தேடிட்டு இருக்காங்க, அதாவது உங்களை தேடிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இது என்ன ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்னா அவங்களால முடிவு எடுக்க முடியல. இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றாங்க, பட் முடியல. சரி, ஓவரால் ரீடிங் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க பர்சன் வந்து ரொம்ப பயத்துல இருக்காங்க. பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பயம்னா நீங்க அவங்கள விட்டு போயிடுவீங்களோ. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க வாழ்க்கையில என்ன ஆசைப்பட்டாங்களோ, எந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து அவங்க ஆசைப்பட்டாங்களோ அது நீங்க தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. வேற தேர்ட் பார்ட்டி இருந்தாலும், அவங்க தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல்ல இருந்தாலும், இல்ல உங்ககிட்ட உங்க பர்சன் பேசாம இருக்காங்க, உங்களை அவாய்ட் பண்ணாலும், அவங்களுக்கு நல்லாவே இப்ப இந்த நாட்கள்ல தெரிய ஆரம்பிச்சது என்னன்னா, நான் வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்டு, நான் ரொம்ப எனக்கே தெரியாம நான் ஆசைப்பட்ட விஷயம், எனக்கே தெரியாம நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம், ஒரு நபர் வந்து நீதான் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீதான், உன்னை தாண்டி என்னால வேற யாரையுமே என் வாழ்க்கைக்குள்ள நினைச்சே பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. சரிங்களா? அவங்க உங்ககிட்ட வராம இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, அவங்க வரணும் ஆசை அதிகமா இருக்கு. உங்க போட்டோஸ் பாக்குறாங்க, அது நல்லாவே தெரியுது. உங்க போட்டோஸ் பாக்குறாங்க, நீங்க கிஃப்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கிஃப்ட்ஸ் எடுத்து பாக்குறது, உங்க போட்டோஸ் ரொம்ப நேரம் உங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க 2 பேர் சேர்ந்து இருந்த பிக்சர்ஸ், அது எல்லாமே பாக்குறாங்க. உங்க மெசேஜஸ் அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணி பாக்குறாங்க. பழைய ஓல்டு சாட்ஸ் இருக்கு அப்படின்னா, நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்கன்னா அதை வாசிச்சு பாக்குறாங்க. அது உங்ககிட்ட இருந்து வந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல, அதாவது மெசேஜஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா, நீங்க பேசிக்கிட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நீங்க சந்தோஷமா ஷேர் பண்ணி இருந்திருப்பீங்க, நிறைய நம்ம சொல்லி இருந்திருப்போம் இல்லையா. சோ நீதான் வந்து என்னோட கம்ப்ளீஷன், நீ இல்லாம வாழ்க்கையே கிடையாது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், இந்த மாதிரி நிறைய நம்ம லவ் இதுல பேசியிருப்போம். சோ அது எல்லாமே அவங்க நினைச்சு பாக்குறாங்க. பட் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, இப்ப நடந்தது வேறையே அப்படின்னு அவங்க பயங்கர ஒரு, அதாவது நம்ம வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஒரு டார்க் எனர்ஜியில ரொம்ப கவலை, வருத்தம், பயம் அதிகமா இருக்கு. இன்னும் நான் வந்து உன் விஷயத்துல ஒரு முடிவு எடுக்காம இருக்கனே, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க முடிவு எடுக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்கன்னு அவங்களுக்கு நிறைய தெரியுது. ஆனா நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய பிளான் பண்றாங்க, பட் எதுவுமே சரியா வரல. இப்ப ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேருக்குள்ள வந்து சூழ்நிலை வந்து சரியா போகல. சரிங்களா? ஆனா 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு கையில இருக்க பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. உங்க பர்சன் எஸ்பெஷலி அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன் அப்படி தோணுதுன்னா, உங்க மேல வந்து லவ் அதிகமா இருக்கு, உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை அதிகமா இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்களை வந்து இப்ப வேல்யூ பண்ண, உங்க ஒர்த் என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
சரிங்களா? அதுதான் வந்து அவங்க கம்ப்ளீட்டா அவங்க லைஃப்ப வந்து கவர் பண்ணியிருக்கிறது வந்து உங்களோட ஞாபகங்கள் மட்டும்தான். ஸோ ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க மேல வந்து உங்களுக்கு மரியாதை இல்லாம நடத்தியிருந்தாங்கன்னா, இப்ப வந்து இந்த மரியாதை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. பொசசிவ்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கோபமும் அதிகமா இருக்கு. சரியா? உங்களுக்கு எதுவுமே உங்களோட பிஹேவியர் உங்களுக்கு கோவத்த தரலாம். இல்லன்னா நீங்க ரொம்ப ஒரு குயின் எனர்ஜில வந்து நீங்க வாக் அவே மூவ் ஆன் ஆகிட்டீங்க. சரியா? அது வந்து அவங்களுக்கு நெறைய கோவம், ஏமாற்றங்கள் தருது. நெறைய வலி ஏற்படுத்துது. அந்த இது வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ நான் உன்ன வந்து மிஸ் பண்ணிடுவனோன்னு பயமா இருக்கு. நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தெரியுதா? அப்படின்னு கேட்கறாங்க. நான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல. நீ என் வாழ்க்கையில வரணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசை அதிகமா இருக்கு. ஆனா, என்னால முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப வெட்கமா தான் இருக்கு. என்னைய நினைக்கும்போது, நான் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் வெட்கப்படுறேன். உன்கிட்ட லவ் அப்படின்னு ஒரு இத எடுத்துட்டு வந்திருந்திருக்க கூடாது. அப்படியே நான் லவ் பண்ணியிருந்தாலும், அந்த அளவுக்கு தைரியமா நான் அவங்க கூட இருந்திருந்திருக்கணும். பட் தைரியம் இல்லாம போயிருச்சு. என்னோட பயத்தினால தான் நம்மளோட பிரிவே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. நம்ம விஷயத்துல என்னால இன்னுமே வந்து எனக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னை ரொம்ப ஹர்ட் பண்ற, நீயே என்னை விட்டு போயிட்ட அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. ஓகே. சோ அவங்க நெனைக்கிறது வந்து நெறைய பேர் உங்க பெர்சன் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல உங்க பெர்சன் ரிலேஷன்ஷிப்ல நெறைய அடிபட்டவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா வாழ்க்கையில அப்பா, அம்மாவோட பாசம்னா என்னன்னே தெரியாம, சொந்தக்காரவங்க கிட்ட ரொம்ப வந்து அடிபடுறது, அவமானப்படுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த ஒரு பெர்சனா இருப்பாங்க. சோ அவங்க எல்லாமே வந்து உங்க பெர்சன தனிமையில விட்டுருப்பாங்க. இப்பயுமே உங்க பெர்சன் தனிமையில தான் இருக்காங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டா ஒரு டார்க்கான ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தனிமையில இருக்காங்க. எல்லாரும் என்னை நடத்தின மாதிரிதான் நீ என்னை நடத்துறியா? எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாங்க. அந்த மாதிரிதான் நீ என்னை விட்டுட்டு போறியா? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது 2 பார்க்கும்போது, ஆம் தெரியுது. நான் தான் பயத்துல இருக்கேன். என்னால வந்து எந்த முடிவும் எடுக்க முடியல. அந்த நிலைமையில நான் இருக்கேன். பட் இத நான் தான் சரி பண்ணணும். இது வந்து உன்னையும் எதுவுமே பண்ண முடியாது. நீ உன்னோட லவ் நெறைய காமிச்சுட்ட அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. உன்னோட சைட்ல நீ எனக்கு 100% குடுத்துட்ட. எனக்கு நெறைய லவ் குடுத்துட்ட. நெறைய கேர் குடுத்துட்ட. ஒரு அம்மா மாதிரி இருந்து நீ வந்து என்னைய பார்த்துக்கிட்ட. ஆனா, இப்ப இந்த நிலைமைக்கு நான் மட்டும் தான் காரணம் அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க சொல்ல வர்றது. ம். எனக்கு ஏன் நீ முக்கியத்துவம் தர மாட்டேங்கிற? முதல்ல நான் வந்து உன்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருந்தேன். பட் இப்ப என்ன ஆச்சு? ஏன் வந்து எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது? உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வந்து நீயா சொந்தமா ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிட்ட. அப்ப நான் உனக்கு தேவையில்லையா? அப்படின்னு தான் கேட்கறாங்க. அவ்வளவுதானா? உன்ன நான் மிஸ் பண்ணிட்டேனா? இனி நீ என்கிட்ட வந்து வரவே மாட்டியா? அப்படிங்கிறதான். நீ நடந்துக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நெறைய வருத்தத்துல இருக்கேன். நீ என்ன விட்டுட்டு போவேன்னு நான் நினைக்கல. அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றது. என்னைய வந்து ஒரு தேர்ட் பெர்சன் மாரி ட்ரீட் பண்ணாத. அவங்க கேட்கறது அதுதான். தேர்ட் பெர்சன் மாரி ட்ரீட் பண்ணாத. யாரோ மாரி நீ ட்ரீட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப மன வலியா குடுக்குது. ரொம்ப ஹார்ட் பிரேக் குடுக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டெக் நான் சூஸ் பண்ணும்போதே பாட்டம் டெக்ல வந்து ஹார்ட் பிரேக் ஆன கார்டு தான் வந்திருந்துச்சு. ஸோ உங்க பெர்சன் அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு எனர்ஜி கரண்ட்ல வந்து உங்க பெர்சன் வந்து பயங்கர ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. அவங்க அந்த வழியில இருந்து அவங்களால வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. பட் நெறைய யோசிக்கிறாங்க. சரிங்களா? உங்கள அவ்ளோ ஈஸியாலாம் விட்டுட்டுலாம் வந்து போக மாட்டாங்க. ஏதோ ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உம் கண்டிப்பா நியூ ஜர்னி இருக்கு. அதுக்கு வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஸோ பழசு எல்லாத்தையும் விட்டுட்டு, பழைய குப்பைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த சண்டை, அந்த பிரச்சனை, அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு, உங்கள தேடி வர்றதுக்கான நாள் வந்து ரொம்ப சீக்கிரமே இருக்கு. அவங்க ஏன் உங்கள தேடி வர்றாங்கன்னா, நீங்க அவங்கள விட்டு ஸ்ட்ராங்கா மூவ் ஆன் ஆனனால தான். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் இல்லைனாலும் என் பெர்சன் லைஃப்ல வந்து அவங்க சந்தோஷமா வாழ்ந்துருவாங்கன்னு ஒரு பயத்த நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்திட்டீங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு பயங்கர அட்ராக்ஷன் நெறைய வந்திருக்குன்னு சொல்லலாம். இல்ல கடகம், விருச்சகம், மீனம் அதிகமா இருக்கு. ஓகே. சோ கன்னி, மகரம், ரிஷபமும் இருக்கு. சோ இப்ப வந்து அவங்களுக்கு ஒரே இது என்னன்னா, உங்ககிட்ட வரும்போது கடைசி வரைக்கும் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு நிரந்தரமான வாழ்க்கைன்னு எடுத்துட்டு வரணும். நான் பழைய விஷயங்கள எடுத்துட்டு வரக்கூடாது. பழைய இந்த ஹீல் ஆகிட்டு வரணுங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். பழைய விஷயங்கள மறந்துட்டு வரணும். அதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. நம்ம 2 பேரும் மறுபடியும் சேரும்போது, இந்த பிரச்சனை மறுபடியும் வந்துரக்கூடாது. ஏன்னா, நீ தான் வேணுங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ அப்படிதான் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ஆனா கண்டிப்பா நான் வரும்போது, உனக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன்.
சரிங்களா? ஒரு சொல்யூஷனோட தான் நான் வருவேன். ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கூட, இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, நான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணாலும் நீ எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு ஏன் நீ முக்கியத்துவம் தர மாட்டேங்கிற, என்ன மறந்துட்டியா அப்படிங்கறதான் வந்து அவங்களோட கேள்வியே. ஸோ ரொம்ப அவங்க ஹர்ட் ஆகுது. நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட பிஹேவியர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஹர்ட் ஆகுது. ஓகேவா? அது இங்க நல்லாவே தெரியுது. பட் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. இதுல நிறைய பேரோட பர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆர் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அவுட்கம் வரும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு சக்சஸ்ஃபுல்லான அவுட்கம் வரும். பட் அவங்க ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. யா அவங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இமோஷனலா டிட்டாச் ஆக ட்ரை பண்றீங்க. அது அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க. உங்க எனர்ஜியை நல்லாவே ஃபீல் பண்றாங்க. நீங்க இமோஷனலா, அதாவது லவ் பண்றீங்க, பட் அன்கண்டிஷனல். உங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மாதிரி உங்க எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. அதை அவங்க நல்லா ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்து அவங்கள சுத்தி ஒரு பெரிய வேலி போட்டு வச்சிருக்கீங்க. ரொம்ப கோபமா இருக்கீங்க நீங்க. அது எல்லாமே அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த பயம் தான் அவங்களுக்கு. இத்தனை நாள் நீ இப்படி இல்லையே, இப்ப என்ன ஆச்சு, ஏன் இப்ப இந்த அளவுக்கான ஒரு மாற்றம் அப்படிதான் கேட்க வராங்க. நீங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப வாழ்க்கையில வந்து அடிபட்டு நிறைய வலி, துரோகம் அதெல்லாம் சந்திச்சு வந்த ஒரு பர்சன் மாதிரிதான் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப நம்பி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அதிகமா இருந்திருக்கு. உங்க நம்பிக்கையை உடைச்சிருந்திருக்காங்க. அதுதான் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு வெளியில வந்தது. இப்ப அவங்க வந்து அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு நினைச்சிட்டாங்க. பட் அப்படி இல்லை. நீங்க வந்து இல்ல, எனக்கான மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. சரியா? சோ இதுதான் வந்து சேனல்டு மெசேஜ். அவங்க ஓவரால் சொல்லும் போது நீங்க அவங்களை ட்ரீட் பண்ற விதம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க நிறைய வருத்தத்துலதான் இருக்காங்க. சரிங்களா? நீங்க விட்டுட்டு போயிருவீங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. எஸ். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. நீங்க வந்து கவலைப்படவோ, பயமோ வேணாம். உங்க பெர்சன் உங்களை மறந்துட்டு போயிருவாங்களோன்ட்டு. கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. அந்த ஜேர்னி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆனா கண்டிப்பா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? ஏன்னா 2 பேருமே ஹீல் ஆகிட்டு உள்ள வாங்க. இல்லாட்டினா மறுபடியும் இந்த பாஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் வர மாதிரி தெரியுது. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்க பெர்சன் எந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா, சரி என்னனாலும் நம்ம பாத்துக்கலாம். ஆனா நீ வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இப்ப எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? நிறைய பிளான் பண்றாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. சரி. நம்ம நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் ரீடிங் இல்லையா? இதுல யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதுன்னு பார்க்கணும். உங்க எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இந்த எனர்ஜி உங்களோட மேட்ச் ஆச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு இன்ட்யூட்டிவா இல்லை இந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுனாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ உங்க எனர்ஜி செக்கிங் ஒரு வாட்டி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. எஸ், நீங்களும் நெகட்டிவா தான் இருக்கீங்க. பயங்கரம் நிறைய வலி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸ்வாட் உங்க மனசு ஃபுல்லும் இப்ப வந்து உங்க பர்சன் இருக்காங்க. மைண்ட் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணிருக்காங்க. நீங்க தனிமையில இருக்கீங்க, உங்க பர்சனும் தனிமையில தான் இருக்காங்க. நீங்க மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றீங்க, பட் உங்களால மூவ் ஆன் ஆக முடியல. சரிங்களா? ஸ்வாட் அதிகமா வந்திருக்கு. கும்பம், மிதுனம், துலாம் அதிகமா இருக்கு. இதுல நீங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். இப்ப எல்லாம் கனவு வந்து உங்களுக்கு அடிக்கடி வருது, இல்ல யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்குது, ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்க, கண்ணு எரிச்சல் அதிகமா இருக்கும், தூக்கம் இல்லாம உங்க த்ரோட் சக்ரா வந்து பிளாக் ஆகி இருக்கும். உங்க மனசுல நிறைய பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. இதுல நிறைய பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, உங்களால வந்து விஷயங்கள் வந்து பேசுறது வந்து வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்க. உங்க பர்சன்ட்டையும் உங்களால வந்து சொல்ல முடியல, பேச முடியாத ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. ஒயிட் கலர் வந்து இம்பார்ட்டன்ட், வெள்ளை கலர். இப்ப வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒயிட் கலர்ல ஏதாவது சைன் காமிக்குது, ஒயிட் ஃபெதர் இல்ல ஒயிட்ல நீங்க ஏதாவது ஒரு சைன் காமிக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸோட சைனா எடுத்துக்கோங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா உங்க மைண்ட் ஃபுல்லு, உங்க பிரெயின் ஃபுல்லுமே வந்து உங்க பர்சனோட தாட்ஸ். நீங்க வெளியில வர ட்ரை பண்றீங்க, பட் உங்களுக்கு நடந்த துரோகத்துல இருந்து உங்களால வெளியில வர முடியல. பெரிய பெரிய முதுகுல குத்தி இருக்காங்க உங்க பர்சன். அண்ட் அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் ஒரு 1 or 2 ரிலேஷன்ஷிப்ல நீங்க பெயின் அனுபவிச்சுட்டு வந்தவங்களா இருப்பீங்க.
அதனால இது ரொம்ப அதிகமான வழி கொடுக்குது. ஆல்மோஸ்ட் நீங்களும் உங்க பர்சனும் ஆல்மோஸ்ட் உங்க 2 பேர் லைஃப்பும் பார்க்கும்போது மிரரிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்களும் வாழ்க்கையில நிறைய வழி அனுபவிச்சவங்களா இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. பட் நீங்க கொஞ்சம் அதிகமான வழி அனுபவிச்சவங்களா இருக்கீங்க. நீங்க வந்து உங்க பர்சன் இவங்க பர்டிகுலரா இந்த பர்சன் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது உங்களால வந்து ஒத்துக்கவே முடியல. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாம பண்றது, நிறைய யோசிக்கிறது, தனிமையில இருக்கிறது, யாரு கூடயுமே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. ரொம்ப தனிமையில இருக்கீங்க. ஆனா இதுல இருந்து வெளியில போக ட்ரை பண்றீங்க. பட் உங்களால முடியல. யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு சைன் காமிச்சுக்கிட்டே இருக்கு. எஸ்பெஷலி நைட் டைம்ல உங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது, மனசு வந்து பயங்கர குழப்பங்கள், ஓவர் திங்கிங் நைட் டைம்ல உங்களுக்கு அதிகமா வரும். இல்ல சில பேர் அழுகிறது அந்த மாதிரி தெரியுது. இதுல நீங்கள உங்க பர்சன் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்ல மாட்டிட்டு இருக்கலாம். இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக இருக்கலாம். இந்த பிக்சர் இந்த வீடியோ பாக்குறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து வேற வேற ஃபேமிலி உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? சடனா இந்த செப்பரேஷன் நடந்திருந்திருக்கு. சடனா உங்க பர்சன் இதெல்லாம் வந்து சைன். உங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு ரெசனேட் ஆனாலும் நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சடனா உங்க பர்சன்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜோ காலோ வந்திருக்கலாம். இது ஒரு சைன். ரொம்ப ரீசெண்டான டேஸ்ல உங்க பர்சனை நீங்க மீட் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல உங்க பர்சனை பத்தின ஷாக்கிங்கான நியூஸ் ஏதாவது உங்க காதுல வந்து வந்திருக்கலாம். இந்த கொஞ்ச நாளானா ஒரு 7 நாள், இந்த 7 நாட்கள்ல 1 வீக்ல, சரியா? இந்த 1 வீக்ல 7 to 8 டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம். உங்க பர்சனை பார்த்திருக்கலாம். இல்ல சடனா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் வந்திருக்கலாம். உங்களுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும். அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்ல குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. குழந்தைகளுக்காக வந்து நீங்களோ உங்க பர்சனோ வந்து சேர முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்க. நீங்க வந்து எஸ்பெஷலி இந்த பர்சனோட ஞாபகத்துல இருந்து வெளியில போக முடியாம ரொம்ப ஸ்ட்ராங்கா மாட்டிட்டீங்க. இதுல வந்து கும்பம், அகைன் நான் சொல்றேன், கும்பம், மிதுனம் அண்ட் துலாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல என்னன்னா, இந்த பர்சன் தான் அப்படிங்கிறது ஒரு அடிக்ட் ஆயிட்டீங்க. அடிக்ஷன். சரிங்களா? அடிக்ஷன் அதிகமா தெரியுது. நிறைய பேர் வந்து ஹீல் ஆகாம இருக்கீங்க. ஹீல் ஆக ரெடியா இல்ல. இன்னும் அதே கவலையில பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு அதையே சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கீங்க. ஹீல் ஆகிறதுக்கு நீங்க ரெடியா இல்ல. ரீசெண்டா வந்து உங்க ஏரியால மழை வந்திருந்தா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்ல கடல் சார்ந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. கடல் சார்ந்த இடத்துக்கு போனது மட்டும் இல்ல, அங்க தனியா ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்க உங்க ஃபேமிலியோட கூட்டத்தோட போயிருந்தாலும் அங்க கடலை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது, வாழ்க்கை ரொம்ப வெறுமையா தெரியறது, அந்த மாதிரியான ஒரு இது. ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்கிறது, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, இந்த பர்சனோட அவ்வளவுதான, அந்த பழைய லவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க. ஆனா இந்த நெருப்பு வந்து அப்படியேதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட லவ் கம்மியாகல. லவ் ரொம்ப அதிகம், நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இதுல இன்னொரு சில விஷயங்கள் என்ன தெரியுதுன்னா, உங்க பர்சன் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனதை வந்து உங்ககிட்ட மறைச்சிருந்திருப்பாங்க. மறைச்சு உங்ககிட்ட பழகி இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிய வந்தப்ப அதனால ஏற்பட்ட வலி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்திருக்கும். நிறைய அழுதுருப்பீங்க. அது உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா ஏற்படுத்தி இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு ரெசனேட் ஆனா கூட பாருங்க. உங்க லைஃப்ல வந்து இந்த பர்சன் வந்து ஒரு பெரிய 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 மாற்றத்தை கொண்டு வந்திருந்திருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப பெரிய மாற்றத்தை இந்த பர்சன் உங்க லைஃப்ல ஏற்படுத்தி இருப்பாங்க. எப்படி மாற்றம் அப்படின்னா, நீங்க நல்லா ஜாலியா இருந்துட்டு இருந்த பர்சன் வந்து இப்ப ரொம்ப அமைதியாயிட்டீங்க. அந்த மாதிரி மாறி இருந்திருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப பெரிய பாடத்தை கத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு growth பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உங்க லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது உங்க லைஃப்ல நிகழ்ந்திருந்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் கொடுத்த சில சைன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. இம்பார்ட்டன்ட் லெட்டர் சொல்லணும்னு சொன்னா எஸ், டி, ஹச், எம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, பி, ஓகே, சரி, ஓகே. நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு உங்க பர்சன் ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல? ஓகே, நான் அந்த டேரோல நம்ம சொன்னது ஏதோ சர்ப்ரைஸா வந்து வருவாங்கன்ட்டு, கண்டிப்பா சர்ப்ரைஸா ஏதாவது உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்க பர்சன் மூலமா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும். ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வரும். ஒரு மெசேஜ் வரலாம், கால் வரலாம், சடனா இல்ல மன்னிப்பே வரலாம், மன்னிப்பு கேட்க வரலாம்,
குற்ற உணர்ச்சி வரலாம், இல்ல ஒரு கான்வர்சேஷன், ஒரு சீரியஸா நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசணுங்கிற நிலைமைக்கு உங்க பர்சன் தள்ளப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ், சந்தோஷமான சர்ப்ரைஸ், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. பட் நீங்க பேசும்போது பழைய விஷயங்களை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. இனி வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை மட்டும் நீங்க பேசுங்க. பழைய விஷயங்களை பேசும்போது இன்னும் சண்டை பிரச்சனை பெருசாகும். ஸோ ஹார்ட் ஓப்பன் பண்ணி வைங்க. அவங்க வந்து பேச வரும்போது நீங்க அந்த சண்டை போற நிலைமையிலயோ அந்த நிலைமையில இருக்காதீங்க. ஹீல் ஆயிக்கோங்க, கொஞ்சம் காமா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், டவர் வேற வந்திருந்துச்சு, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல யூனிவர்ஸ் கொண்டு வரப்போகுது. ஸோ பழைய விஷயங்கள் பேசாம இனி எப்படி இருக்கணும், எஸ், இனி என்ன மறுபடியும் வந்தாலும் அகைன் இறக்கப்படாதீங்க, அகைன் ஓவர் லவ் கொடுக்காதீங்க, பவுண்டரி செட் பண்ணுங்க, உங்களை பாதுகாத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? உங்களை பாதுகாக்கிறது. ஏன்னா உங்க பர்சன் வந்த சந்தோஷத்துல உங்களை மீறி நீங்க சில விஷயங்கள் பண்ணுவீங்க. ஆப்வியஸா நம்ம பண்ணுவோம், அது யாரா இருந்தாலும் சரி, மென் ஆர் உமன் யாரா இருந்தாலும் நம்ம ஆப்வியஸா ஏதாவது சந்தோஷத்துல வந்து மறுபடியும் பழைய மாதிரி வந்து பேச ஆரம்பிப்போம், பழைய மாதிரி லவ் நிறைய கொடுப்போம். நம்ம ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தினாலும் ஓகே அப்படிங்கிற, நம்ம பர்சன் தானே அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ பவுண்டரி ஸ்ட்ராங்கா செட் பண்ணுங்க, உங்களோட வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதை பாதுகாக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஹார்ட் பிரேக்ல இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வெளியில வந்துருங்க. ஹார்ட் பிரேக்ல இருக்காதீங்க, அது வந்து இன்னும் நெகட்டிவ் ஆக்கும் உங்க லைஃப. எஸ், உங்களுக்கு வந்து நான் யூனிவர்ஸ் சைன் காமிக்குன்னு சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி பட்டர்ஃப்ளை காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு இது நல்லாவே ரெசனேட் ஆகும். பட்டர்ஃப்ளை பாக்குறீங்களான்னு பாருங்க. கூடி சீக்கிரமே இதுல சில பேருக்கு வந்து நியூ லவ் உள்ள வர மாதிரி தெரியுது, சரியா? நியூ லவ் உங்களுக்கு வரும். ஆப்வியஸா இப்ப நீங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் போறீங்க அப்படின்னா, உங்க பர்சன்ட் எனர்ஜி ஷிஃப்ட் இல்ல, அவர் லோ வைப்ரேஷன்ல இருக்காரு அப்படின்னா, உங்களுக்குரிய ஒரு ஹை வைப்ரேஷன் பர்சனை வந்து யூனிவர்ஸ் அனுப்பும். நீங்க ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சோல்மேட் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நீங்க எதிர்பார்க்கிறதோட ஒரு பெட்டரான வாழ்க்கையை வந்து யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நியூ லவ் நிறைய பேருக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. இன்னும் 2 கார்டு எடுத்துடலாம். சரி, ட்வின் ஃப்ளேம் இது பாக்குறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ட்வின் ஃப்ளேம்க்கான மெசேஜ் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். நீங்க வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ரீயூனியன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எழுதி வச்சாச்சு, சரியா? ட்வின் ஃப்ளேம்க்கு நான் சொல்றேன், ஆல்ரெடி டெஸ்டைன்டு, இதுதான் டெஸ்டினி. நீங்க உங்க ட்வின் ஃப்ளேமோட ரீயூனியன் ஆகணுங்கிறதா வந்து உங்களோட டெஸ்டினியே, சரியா? ஜஸ்ட் நீங்க இன்னர் ஒர்க் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இன்னர் ஒர்க் பண்ணுங்க, அந்த ட்ராமால இருந்து வெளியில வாங்க. நான் இது சொல்லியிருந்தேன்னா என்ன ஞாபகம் இல்லை, ஹார்ட் பிரேக்ல இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஸோ ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்கு, எல்லாருமே ஹார்ட் பிரேக் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு இப்ப இருக்கிறதுல வந்து ரொம்ப பாசிட்டிவா இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துக்கிற மெசேஜ்ல ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ எஸ்பெஷலி ட்வின் ஃப்ளேம்க்கு வந்து ரீயூனியன் கண்டிப்பா இருக்கு, அந்த டிவைன் டைமிங்ல நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. ஹார்ட் பிரேக் இருக்குன்னா ஹார்ட் பிரேக்லேயே இருந்துகிட்டு இருக்காதீங்க, அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. அதுதான் சொல்றோம், உங்களுக்கான சர்ப்ரைஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான வீடியோ. ஓவராலா சொல்லணும்னா பாசிட்டிவா இருங்க, உங்க பர்சன் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் ரீடிங் வேணும், தனிப்பட்ட வாசிப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த தயக்கமும் இல்லாம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹீலிங் செஷன் அண்ட் டேரோ கிளாஸும் அவைலபிள். அதுக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால் பண்றதை விட மெசேஜ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.